என் தொழுவத்தில் ஆடு இல்லாமல் போனாலும் சரி, என் மந்தையில் எல்லாம் இல்லாமல் போனாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு யாரு? வேதத்தின்படி நமக்கு ஒரு அண்ணன். நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறவர். அதுக்காக தான் அவர் பாடுபட்டார். இப்போ என்ன நாட்கள்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இப்போ கிறிஸ்துவர்கள் கொண்டாடக்கூடிய நாட்கள் என்ன நாட்கள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? அதுவும் தெரியாதா? துக்க நாட்கள். எதுக்காக துக்கம் போடுறாங்க? ஆண்டவர் இன்னும் ஒரு 40 நாள் கழிச்சு சிறுவில் அரைச்சி அவர் கொண்டு போய் காலையில் கொண்டு போய் வச்சு 3ஆம் நாள் எடுத்துன்னு போய் பரலோகத்தில் விட்டு வர போகிறாங்க. அதுக்காக துக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்மலாம் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு வேற சொல்கிறீங்க. பேசுன செத்து போகிறத பற்றி சந்தோஷப்படலாமா துக்கப்படலாமா? அப்படி படவானான்னு சொல்லிட்டாரு. அதுக்காக ஒரு அலையில சொல்லுங்களேன். நான் செத்து போயிட்டதுக்காக நீ ஒன்றும் துக்கமே படாத. ஒரு கோதுமை போய் செத்தாதான் முளைக்குமா? ஏசப்பா நமக்கு செத்துட்டார். அல்லேலூயா. நீங்களாம் பாட்டு மேலதான் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, இந்த ஐயா நல்லா நம்ம ஜஸ்டின் ஐயா ரொம்ப அருமையாக உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இதனால தேவன் நமக்கு கொடுத்த இந்த நாளில், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் அது நலமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னேன். என்ன பண்ணாரு அவரு? என்ன பயண பாட்டை திருவிழா கூட சொல்ல மாட்டேன்றீங்க? தகப்பனை போல தோழி சுமந்தாரு, தாயை போல். அல்லேலூயா. தாய் என்ன பண்ணுவாங்க? ஏன் கண்டிஷனாக தான் சொல்கிறாங்க, ஆனால் நீ சாப்பிட்டாதான் பொழைப்ப. அது மாதிரி ஏசப்பா நம்மளை ரொம்ப அன்பாக ஸ்நேகிச்சதுனால தான் அந்த வேலைலாம் பண்ணிக்கிறார். என்ன வேலை? பரலோகத்துலேருந்து பிதா கிட்ட இறங்கி நம்மளை மாதிரியே மனுஷனாகவே பிறந்து நம்மளை மாதிரியே வாழ்ந்து. ஏன்னா திடீர்னு சொல்லிங்களா அவர் மனுஷனாக பிறந்தா தெரிஞ்சிருக்கும்னு இப்போ சொல்கிறோமே இல்லையா? அவன் ஒரு மனுஷனா முடியாது கேட்குறமா இல்லையா? அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் விவரம் தெரியலன்னு அர்த்தம். அப்படின்ற மாதிரி நினச்சி பேசுவோம். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? மனுஷனாகவே பிறந்தார், மனுஷன் மாதிரியே வாழ்ந்தார். உனக்கு என்ன கஷ்டமோ, உனக்கு என்ன பாடோ, உனக்கு என்ன பிரச்சனையோ அத்தனையும் அவர் சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால இந்த நாளில் அவர் எப்பொழுதும் நீ சந்தோஷமா பெத்த பிள்ளைய பார்த்து நம்ம என்ன நினைப்போம்? சந்தோஷமா இருக்கணும். அது ஜாலியாக சிரிச்சிக்கின்னு ஆடிக்கின்னு பாடிக்கின்னு பெருசாக கல்யாணம் கட்டி புள்ள கூட பெற்றுரும். அவங்க அம்மா அப்பா என்ன பார்ப்பாங்க? நான் மூஞ்சியில் சந்தோஷம் கிட்ட பாரு குழந்தைக்கு. அது கல்யாணம் கட்டி புள்ள கட்டியில் பேத்து அது ஒரு பம்பி ஆகிட்டு இருக்கும். அப்போ கூட அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை சந்தோஷமா இருக்குதா பாரு. அப்படி ஒரு வசனம் கிடையாது, படிச்சிடலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யார் பைபிள் வச்சுக்கிட்டு? பைபிள் இல்லையா? கொஞ்சம் படிங்களா டக்குன்னு. இப்போ ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க. யாரெல்லாம் ஃப்ரெண்டு இப்போ பக்கத்தில் இருக்கிறீங்க சொல்லுங்க. யார் ஃப்ரெண்டு சொல்லுங்க டக்குன்னு. யார் ஃப்ரெண்டு? உங்கள் ஃப்ரெண்டு? உங்கள் ஃப்ரெண்டா? யார் ஃப்ரெண்டு உங்களுக்கு பக்கத்தில்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரொம்ப நெருங்கி காலையில் ஏதோனே பேசுவீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது பேசுவீங்க, சமையல் 5 நிமிடமே பேசுவீங்க. அந்த ஃப்ரெண்டை கேட்கறேன் நான். 10 வீட்டு தள்ளிக்கிற ஃப்ரெண்ட்லாம் நம்மளால பேச முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள எப்படி பேசுவீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா அந்த ஃப்ரெண்டு கிட்ட எப்படிலாம் பேசுவீங்க? சிரிச்சின்னு பேசுவீங்க, திடீர்னு திட்டின்னு பேசுவீங்க, திடீர்னு அடிச்சின்னு பேசுவீங்க. இல்ல ஏசப்பா அப்படிதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பு என்னான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடலாம். அந்த அன்பு, இந்த அன்பு என்ன அன்பு எல்லாம் கவனிக்கணும். திடீர்னு கேள்வி கேட்பேன் நான். கேள்வி கேட்டு பதில் சொன்னா அதுக்கு பரிசு வேற இருக்குது. அப்புறம் பார்த்துக்கலாம். இது இந்த அன்புன்னு சொன்னோம்ல, உலகத்தில் என்னென்னமோ அன்புக்குது. அப்பா அன்புக்குது, புள்ள அன்புக்குது, தாய் அன்புக்குது, சொந்தக்கார மாமா மச்சான் அன்புக்குது, எத்தனையோ அன்புக்குது. ஆனால் ஏசப்பா நம்ம ஒரு அன்பு குத்துக்கிறாரு. அதுனா அன்பு தெரியுமா? அந்த ரோமர் 5:5 படிக்கலாம் கொஞ்சம். ரோமர் 5:5.
ரோமர் 5 என்ன அன்பு என்ன சொல்லுங்க அன்பை பத்தி. அல்லேலூயா. என்னது இது? அன்பை பத்தி. அந்த அன்பு யார் கொடுக்குற அன்பு? அந்த அன்புல தான் ஏசப்பா உலகத்துக்கே வந்தாரு. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியுடைய தேவ அன்பு. என்ன அன்பு? தேவ அன்பு. God's love. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க உள்ள நீ யாரோ கருப்போ சிவப்போ மாமனோ மச்சனோ சித்தியோ சித்தப்போ யாரும் எனக்கு தெரியாது. யாருமே இப்ப உங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்குது. இனம் புரியாத ஒரு அன்பு வந்துடும். அவங்க பார்த்தோன்னே தான் சாப்பிட்டா தட்டி நம்மளே தெரியாம சொல்றோமா இல்லையா? அது எதுவுமே எதிர்பார்க்காத அன்பு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அன்பை தான் ஏசப்பா கொடுத்துக்கிறாரு நமக்கு. அதுக்குதான் அவர் ஐயா படிச்சாரு, பரிசுத்தாவுடைய தேவ அன்பு உங்கள் உள்ளங்களில் என்ன பண்ணிக்கலாம்? ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்பு ஒரு நாள் உங்களை என்ன படுத்தாதான்? வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த அன்பு வேணுமா வேணாமா? இந்த ஐயா சொல்லி கொடுத்த அன்பு ஒரு நாள் அதுதான். இனிமேல் வரப்பட்டவருடைய அன்பும் அதுதான். அல்லேலூயா. இந்த அன்பிலேயே வளருங்கள். அல்லேலூயா. இந்த அன்பு